ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இன்றைய வாலிபர்கள் மத்தியில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு டாபிக் என்னென்னா லவ் அப்படின்றது. காதலிக்கிறேன், நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. அப்போ இந்த லவ் ஆக்சுவலி எல்லா இடத்துலையுமே இருக்குது. சோஷியல் மீடியாவில் இருக்குது, சினிமாவில் இருக்குது, சினிமா சாங்ஸில், ரீல்ஸில், எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் ஒரு பெரிய கேள்வி, உண்மையான லவ்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உண்மையான லவ்னா என்ன, வேதாகமம் அதைப்படி என்ன சொல்லுது, அண்ட் பைபிள் இன்சிடென்ட்ஸோட நான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் லவ் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத குறித்தும் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் பைபிள் வசனத்தோட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது பலர் சொல்லுவாங்க, நான் அவங்கள லவ் பண்ணுறேன், அவங்க எல்லாம் என்னால் இருக்கவே முடியாது, அவங்க தான் என் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் மாதம் கழித்து பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போது ஒரு கேள்வி, அது உண்மையிலேயே அது லவ்வா? லவ் இருந்தால் பிரேக்கப்லாம் ஆகுமா? விட்டுட்டு போயிட்டு எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறது எண்ட் ஆகிறது பேர் லவ்வா அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லவ்னா என்ன, அதாவது ஃபஸ்ட்டு தெய்வீக காதலை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் சுருக்கமாக. ஸோ இந்த ஒரு வசனம் இருக்குது, ரோமர் 5:8. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு. அதாவது நாம் பாவிகளாக இருக்கையில்னு இருக்குது. அதாவது நம்ம ஒழுங்காக இருக்கிறோம், நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பாவிகளாக இருக்கையில், அதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக கூட இல்லை. அதாவது ஒரு மாடு ஆடுகள்லாம் வளர்த்துறோம் அப்படின்னா அது அக்ரிகல்ச்சருக்கு, இன்னும் நிறையா விஷயங்களுக்கு அது யூஸ் ஆகுது. ஆனால் நம்ம யூஸ் ஆகுறோம் அப்படின்னு கூட ஆண்டவர் எழுதப்படல. நாம் பாவிகளாக இருக்கிற அப்போ கர்த்தர் பரிசுத்தர். ஆனால் நம்ம பாவிகளாக இருக்கிறப்ப கூட கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ அந்த அன்பைன்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, இதுதான் ரியல் லவ், இதுதான் ட்ரூ லவ். நோ மேட்டர் என்ன ஆனாலும் நான் நேசிச்சிட்டேன் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக மனிதர்களை ஆண்டவர் மீட்டு கொண்டார். நான் இவங்களை படைச்சேன், இவங்களை நான் நேசிச்சிட்டேன், அதனால் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, நான் நேசிச்சேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் மீட்டுக்கொள்கிறேன், இவங்களை என்னோட சொந்த குமாரனே கொடுத்து நான் மீட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பிதாவாகிய தேவன் நம்ம மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஸோ இதுதான் ட்ரூ லவ். அப்போது ஒரு லவ்ங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஸ்பார்க், ஒரு க்ரஷ், அப்படியே பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வெறும் இந்த ஃபீலிங் மட்டும் கிடையாது. அது ஒரு டீப்பான ஒரு கமிட்மெண்ட்னு சொல்லலாம், ஒரு சாக்ரிஃபைஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த சாக்ரிஃபைஸ் ஏதோ ஒரு கிரியை இருந்தால் தான் இந்த லவ்வே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அன்பை குறித்து இன்னும் 1 கொரிந்தியர் 13 4-7 சொல்லப்பட்டிருக்கு. அன்பு பொறாமை கொள்ளாது, பெருமை பேசாது, தன் பயனை தேடாது, அதாவது எனக்கு ஒரு லாபம் வேணும் அப்படின்ற மாதிரி தேடாது அப்படின்னு நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பைபிள் சொல்கிறது இதுதான், லவ் ஒரு ஜஸ்ட் ஃபீலிங் கிடையாது, அது ஒரு கமிட்மெண்ட்டு தான், அது ஒரு சாக்ரிஃபைஸ்னால தான் வரும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கப்பிள் பற்றி பார்க்கலாம். லவ் மேரேஜ் அப்படின்னாவே நம்ம இந்த கப்பில் தான் எடுப்போம் பைபிளில் இருந்து இல்லையா. இது ஒரு லைவ் இன்சிடென்ட். என்னென்னா யாக்கோபு அண்ட் ராக்கேல். ஸோ இவங்க லவ் மேரேஜ் பண்ணாங்க. யாக்கோபு லவ் மேரேஜ் பண்ணார், அப்போ நானும் லவ் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஸோ இதை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது யாக்கோபுக்கு ரேச்சல் மேலே ஒரு க்ரஷ்ஷு. அவர் பார்த்தோன்னே பிடிச்சிருது. அவங்க அந்த ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ யாக்கோபு அந்த சைடு போனோடனே இவருக்கு ஒரு க்ரஷ் ஆகிடுது, ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கெல்லாம் மாமனார்கிட்ட போய், நான் வேணால் 7 வருஷம் ஒர்க் பண்ணுறேன், உங்களுக்காக வேலை செய்கிறேன், ஆனால் உங்களோட மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது இவராகவே டைம் சொல்கிறாரு, நானே ஒரு 7 வருஷம் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. அதாவது இதுக்கு முன்னாடி யாக்கோபு எப்படின்னா ஒரு குறுக்கு வழியிலேயே செஞ்சு பழகிட்டார். அவங்களுடைய அப்பாவோட பிளஸ்ஸிங்ஸை ஈஸியாக வாங்கிட்டார், ஏமாற்றி. அதாவது சிரேஷ்ட புத்திரபாகம் வாங்கிட்டார். ஒரு மாதிரி நல்லா துருன்னு ஈஸியாகவே வளர்ந்த ஒரு பையன் முதல் முறையாக ஒரு காதலுக்காக 7 வருஷம் நான் வேணால் உழைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நேர் வழியில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது இதுவே ஒரு பெரிய இங்கே ஒரு விஷயம் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த வசனத்தில் பாருங்கள், ஆதியாகமம் 29:20. அதில் பாருங்கள், அவனுக்கு அது சில நாட்களை போல தோன்றுது. ஏன் சில நாட்களை போல தோன்றியது? ஏன்னா அவ்வளோ நேசிச்சிட்டாரு இந்த யாக்கோபு. ராக்கேல் அவ்வளோ நேசித்ததுனால ரொம்ப கம்மியான நாள் மாதிரி தெரிஞ்சுதான். அதுதான் ட்ரூ லவ் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் இங்கே அந்த மாமனார் ஒரு சதி பண்ணிட்டாரு, ஏமாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி. என்னென்னா லேயாவில் கொடுத்துட்டாரு. அதாவது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டாட்டர் லேயாவில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, ராக்கேலை கொடுக்கல. என்ன இப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லி யாக்கோபு கேட்டோம். நீ இன்னும் ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணு, அப்போ தான் நான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது நம்மளாக இருந்தால் இங்கே என்ன யோசிப்போம், 14 வருஷமா ஒரு பொண்ணுக்காக 14 வருஷம் நான் கஷ்டப்படணுமா? எனக்கு என்ன எத்தனை பொண்ணுங்க இருக்குது, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பெட்டராகவே எனக்கு கிடைக்கும், இதெல்லாம் ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒர்த்து பெட்டரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம்ல. இந்த காலத்து கல்ச்சர் அப்படி இருக்குது. ஸோ அப்போது ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறாரு, ஓகே
உடனே அக்ரி பண்ணிட்டாரு. அதற்காக ஓவராக வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு கோவம் கட்டி அப்படிலாம் பண்ணல. சரி ஓகே, நான் மறுபடியும் வேணா ஒரு 7 வருஷம் நான் அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இதுதான் இந்த காதல். அப்போ இதுதான் ரொம்ப பெரிய ஒரு அவர் வந்து பாசம் வச்சுட்டாரு, அப்படி நேசம் வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம காண்பிக்குது. ஸோ அதே மாதிரி அவர் அந்த ஒரு பெண்காக நான் விரும்பிட்டேன் அப்படின்னு அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக, ஒரே ஒரு காரியத்துக்காக 14 வருஷம் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒரு இன்சிடெண்ட்டாக பார்க்கலாம். ஆனால் நேரில் நம்ம ஒர்க் பண்ணுறதோ இல்லை நேரில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். ட்ரூ லவ்வாக இருக்கும்போது நமக்கு வந்து அது தெரியாது. அதாவது நம்ம வந்து இதை ஒரு கடினமாக நினச்சி ஏன் லவ் பண்ணோமோ இல்லை ஏன் மாட்டிக்கிட்டோமோ அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் ட்ரூ லவ்வாக இல்லாத பட்சத்தில் ஒரு சும்மா ஒரு ஃபீலிங் தான் அப்படின்ற பட்சத்தில் இது நமக்கு டெஃபினெட்லி டிஸ்டர்பிங்காக தெரியும். நம்ம லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் ஃபீலிங்ஸ் வரும். அப்படி வந்துச்சுனாவே அது ட்ரூ லவ் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ யாக்கோப் இங்கே ரியலாக நேசித்ததுனால அவர் இந்த ஒர்த்து அப்படி இப்படின்லாம் பார்க்காம நான் நேசிட்டேன்னு ஒரே காரணத்துக்காக அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைய காலத்தில் நான் பார்க்குறேன் நிறையா பேர் இந்த ஒர்த்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நீ ஒர்த்தே இல்லை, உன்னை விட எனக்கு பெட்டராக கிடைக்கும் அப்படின்லாம். அதாவது ஆக்சுவலி ஒரு டைலாக் இருக்குது, பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி மனசு வலியில் என்னால் அவளை மறக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நீ என்ன கடைசி பொண்ணையாக காதலிச்சிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுற டைலாக்? பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் பிரிஞ்சதுக்கப்புறம் சரி வீடு அழுவாத மூவ் ஆன் ஆகு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு லைன். அப்போது இதை எடுத்துகிட்டு பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க இப்போலாம், நான் என்ன கடைசி பொண்ணையாக காதலிச்சிட்டேன், நீ இல்லைன்னா எனக்கு புது பொண்ணு எனக்கு கிடைக்கும், நல்ல உன்னை விட ஒர்த்தா உன்னை விட பெட்டரா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இது லவ்வா? இது டெஃபினெட்லி இட்ஸ் நாட் லவ். ஏன்னா லவ் வந்து கம்பேரிசன் இல்லை, ஒர்த்தான்னு பார்க்குறது இல்லை. இப்போ நான் ஒரு 1 lakh நான் செலவு பண்ணுறேன், ஓகே இந்த லேப்டாப் நான் 1 lakh கொடுத்து வாங்குறேன், இது ஒர்த்தா, ஸ்பெசிஃபிகேஷன் ஒர்த்தான்னு பார்த்தா இது வந்து நான் இந்த லேப்டாப்பை வாங்குறேன், ஒரு காசு கொடுத்து வாங்குறேன், அப்போ நான் இது ஒர்த்தான்னு பார்க்கலாம். இதை நான் ஒரு காசு கொடுத்து வாங்குறேன், நான் ஒர்த்தான்னு பார்க்கலாம். உலக காரியங்கள்லாம் இந்த வேல்யூ கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் லவ்னா என்ன, அதோட மீனிங் என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கும். அப்போ நடுவில் ஒர்த்து பெட்டர் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வராது. நடுவில் உன்னை விட அழகா, உன்னை விட பெட்டரா அப்படின்றதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயமே இங்கே வராது, நடுவில் வராது லவ்க்குள்ளே. ஸோ அதுதான் உண்மையான லவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த உண்மையான லவ் வந்து பிரேக்கப்பும் ஆகாது. ஆக்சுவலி பிரேக்கப் ஆகக்கூடாது. அதாவது பிரேக்கப் மீன்ஸ் பிரியக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து லவ் பண்ணிவிட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு அதை நான் சொல்லலை. பிரிவினை வந்து வரக்கூடாது. அதாவது இன்றைய லெவலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாவோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாவோ கூட சில பேர்லாம் பிரிஞ்சிடுறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் பைபிளில் எழுதியிருக்கு 1 கொரிந்தியர் 13:7 அன்பு வந்து பொறுத்து கொள்ளும், சகித்து கொள்ளும்ன்ற மாதிரி. அப்போது இதுதான் அன்பு. ஏதாவது சண்டை வந்துச்சுனாவோ, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுனாவோ, சிச்சுவேஷன் இருந்துச்சுனாவோ அதை சகித்து பொறுத்து கொள்ளணும். அதுதான் முக்கியம் லவ்வில். ஸோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், சின்ன விஷயம் இருந்தால் நான் பிரேக்கப் அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிருப்பேன் அப்படிங்கிறது லவ்வே கிடையாது. ஓகே, இந்த வசனம் பாருங்கள், யோவான் 15:13 தன்னோட நண்பர்களுக்காக உயிரையே விடுறது வந்து ஒரு பெரிய அன்பு அப்படின்ற மாதிரி இந்த வசனத்தில் இருக்குது. அதை விட பெரிய அன்பு இல்லைன்ற மாதிரி இந்த வசனத்தில் இருக்குது. அப்போது சாக்ரிஃபைஸ் தான் எல்லாமே. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், நான் உனக்காக என் உயிரியே கொடுப்பேன், இல்லை சாக்ரிஃபைஸ் நான் உனக்காக என்ன வேணால் எதையுமே நான் இறப்பேன், ஆனால் உன்னை இறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஆனால் அது செய்கிறது ரொம்ப கஷ்டம். அது அந்த மென்டாலிட்டி ஒரிஜினலாக அந்த சிச்சுவேஷனில் வர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஒரிஜினலான அன்பு, ரியலான லவ் இருந்தால் தான் அந்த இடத்துல அது வரும். அப்போது இன்றைய காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, நமக்கு வந்தது ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் ஃபீலிங் தான். அதாவது லுக்ஸை பார்த்து அட்ராக்ஷன் வரும், ஃபேஸ் பார்த்து, நம்ம ஒரு ஸ்டைலு அதை பார்த்து, இல்லை மணி நிறையா காசு, அவங்க வந்து ரொம்ப ரிச் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அதை பார்த்து ஒரு அட்ராக்ஷன் மேபி வரலாம். அந்த அட்ராக்ஷனை வச்சு இதுதான் லவ், இதுதான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. வி ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் தட். நம்ம வந்து நமக்கு வந்து ஃபீலிங்ஸ் நிஜமாகவே அது லவ் தானா இல்லை ஒரு அட்ராக்ஷனா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண கற்றுக்கணும். அப்படி பண்ண கற்றுக்கிட்டாவே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலாம், லவ் மேரேஜ் சரியா அப்படிங்கிறது. அதாவது நம்ம வாலிபர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் யாக்கோபு ராகேல் கல்யாணம் பண்ணாங்க, லவ் பண்ணாங்கல்ல, அப்போ நான் ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த காலத்தில் இருக்கிற சிச்சுவேஷன் வேறு, இந்த காலத்தில் இருக்கிற சிச்சுவேஷன் வேறு. அதாவது அந்த காலத்தில் மேரேஜ் ஒரு ப்ரியாரிட்டியாக அவங்க வைக்கல. பேரண்ட்ஸை வந்து சொல்லாமல் மீறி கல்யாணம் பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்கல.
ஈஸியாக திருமணம் பண்ணிடுறாங்க அந்த காலத்தில். ஸோ அதனால் அந்த காலத்தில் மேபி இதெல்லாம் சூட்டாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படி அப்படின்னு. அப்போ பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பல தடைகளையும் தாண்டி அப்படின்ற மாதிரி நான் எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து நான் மேரேஜ் பண்ணுவேன், அதுதான் இப்போ என் கோல் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த காலத்து சுச்சுவேஷன் வேறு, இந்த காலத்து சுச்சுவேஷன் வேறு. ஸோ ஆனாலுமே மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கர்த்தர் வந்து அநேக இடத்துல இந்த மாதிரி வேறு ஒரு ஸ்திரீகளை மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. அண்ட் அதை மீறி நடந்தவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா யாக்கோபுடைய அண்ணனும் அப்படி தான் பண்ணார். ஸோ அவரோட டவுன்ஃபால் காரணமே ஒரு மேரேஜ் தான். அவங்க பெற்றோரை மீறி திருமணம் பண்ணதுனால தான். அவரை பற்றி அதிகமாக எதுவும் குறிப்பிடப்படலை. யாக்கோபு மாதிரி அவர் ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை ஏசா. ஸோ அதனால் அது ஒன்று இருக்குது. சாலமோன் ஒரு டவுன்ஃபால்க்கும் காரணம் அந்நிய ஸ்திரீகளை மேரேஜ் பண்ணதுனால தான். அதாவது கர்த்தர் வேண்டான்னு சொன்னவங்கள இவர் வந்து மேரேஜ் பண்ணார். அதனால் இவரோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிம்சோன் பாருங்கள், அவரோட லஸ்ட்னால டவுன்ஃபால் இருந்துச்சு. ஸோ ஸ்டில் அப்போயும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நார்மலான மேரேஜஸில் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் அந்த காலத்தில் கொடுக்கல. எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம பெற்றோர்களுக்கு ஃபஸ்ட்டு கீழ்ப்படியணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதோ நான் வந்து தடைகள்லாம் தாண்டி இப்போ நான் சொன்னேன் இல்லை, ட்ரூ லவ்னா வந்து சிச்சுவேஷன்லாம் மேற்கொள்ளும் அப்படின்ட்டு சொன்னேன். அவ்வளோ கஷ்டப்பட்டார் யாக்கோபுன்னு. அப்புறம் நானும் கஷ்டப்படுறேன். எங்கள் பேரண்ட்ஸ்லாம் விட்டுட்டு நான் ஓடி போய் நான் மேரேஜ் பண்ணுறேன், நான் கஷ்டப்பட்டு எப்படியோ நான் அடைஞ்சிட்டேன் மேரேஜ் அப்படின்றதுலாம் இங்கே வந்து சரியானதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்து சிச்சுவேஷன் வேறு, இங்கே வேறு. ஸோ அப்போது இப்போ ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம், அப்புறம் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம். எப்படியும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மேரேஜ் தானே பண்ணலாம், அதுக்காக டுவர்ட்ஸ் தானே, அதுதானே லவ். அப்போது ஒரிஜினலாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அதுக்கு மாதிரி மேரேஜ்க்கு தான் கொண்டு போகணுமே தவிர, நான் சும்மா லவ் பண்ணுறேன் வீட்டுக்கு தெரியாமல் அப்படியே நான் லவ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நாள் பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயோ இன்டென்ஷன்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு நார்மலான இன்டென்ஷன்லையோ நம்ம பண்ணோம்னா அது லவ் கிடையாது. உண்மையாக உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு ஃபஸ்ட்டு யோசிங்க. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் முக்கியமே தவிர நான் வந்து பல தடைகளையும் தாண்டி எப்படியாவது நான் பேரண்ட்ஸ்லாம் மீறி நான் மேரேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுல மேக்ஸிமம் அது கரெக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைய காலத்தில் பார்ட்னர் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அது வந்து நம்மளோட லைஃபே மாற்றிடும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அந்த காலத்தில் சாலமோனோட டவுன்ஃபால் காரணம் இப்போ தான் சொன்னேன்ல. ஸோ இது எல்லாத்தோட காரணமும் இருக்கிறதுனால ஸ்டில் இட்ஸ் அ பிக் திங். அது பெரிய விஷயந்தான். அது நம்மளோட வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்குது இப்போ. ஸோ அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஈஸியாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காம கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து, அதாவது நம்ம ப்ரேயர் பண்ணி ஒரு வைப் கர்த்தருடைய ப்ரெசன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அது எல்லாமே காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்வார். அப்போது நமக்கு அந்த ப்ரெசன்ஸும் கிடைக்கும், பேரண்ட்ஸும் வந்து அக்ரி பண்ணுவாங்க, எல்லாமே ஒரு கரெக்டாக ஆண்டவர் வந்து அமைச்சு தருவார். அப்படிங்கிறப்போ அதுதான் காட்லி மேரேஜாக கன்சிடர் பண்ணப்படுமே தவிர, இல்லை நான் எல்லா தடைகளையும் தாண்டி நான் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்ற ஏசா மாதிரி பண்ணால் அது ரொம்பவே தப்பான விஷயந்தான். ஃபைனலாக பார்த்தா நீங்கள் 2 பேர் தான் சேர்ந்து வாழ போகிறீங்க. அப்போது உங்கள் 2 பேருக்கும் பிடிக்கணுங்கிறது தான் மெயினான இங்கே ஒரு விஷயம். ஸோ அப்போ கர்த்தர் வந்து நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டார். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே இருந்தாலும். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வசனங்கள்லாம் இருக்குது. அந்நிய நோக்கத்தோடு பிணைக்கப்படாதீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஸோ ஆவிக்குரிய ரீதியில் இருக்கணும். 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை முதலிடத்தில் வைத்து, தேவனை முதலிடத்தில் வைத்து தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். ஸோ ப்ரியாரிட்டியில் நான் வந்து எல்லாத்துக்கும் மேலே உன்னை தான் வைக்கிறேன், நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் காட் சென்டர்டு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அது கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம கர்த்தரை தான் முதலிடத்தில் வைக்கணுமே தவிர அந்த ஒரு நபரை முதலிடத்தில் வைக்கக்கூடாது. ஸோ இந்த 20ஸ்லேயே லவ் பண்ணுறது, 21, 22, 23லேயே லவ் பண்ணிவிட்டு இப்போ இருந்தே லவ் பண்ணுறது, அதெல்லாம் விட ரைட் பர்சன், ரைட் டைம், ரைட் பிளேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லாவற்றையும் செய்ய ஒரு காலம் உண்டு அப்படின்ட்டு வசனங்கள் இருக்குது இல்லையா? அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. அந்த மாதிரி இதுக்கும் ஒரு காலம் உண்டு. அதனால் இப்பொழுதே இதுதான் இப்போ ப்ரியாரிட்டி, அவ்வளோதான். இப்போ நான் காலேஜ் வந்துட்டாவே இதுதான் எனக்கு ப்ரியாரிட்டி, இதுதான் என்னோடய மெயின் லிஸ்ட்டு, இப்போ நான் வந்து லவ் பண்ணுற வயசு அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்காமல் அதுக்காக நம்ம காத்திருக்கணும். ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுட்டு டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதற்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. ஸோ ஆண்டவர் பர்ஃபெக்டான டைமில் நமக்கு தருவார். அதனால் அதற்காக நம்ம காத்திருக்கணும். அண்டு நான் முன்னாடியே சொன்னது போல் அட்ராக்ஷன் வந்து லவ் கிடையாது. அதனால் நம்ம உண்மையாகவே லவ் பண்ணுறோமா இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து அதன் பிறகாக தான் ப்ரொசீட் பண்ணுமே தவிர சும்மா ஒரு க்ரஷ்ஷு அப்படின்றதுக்காக ப்ரொசீட் பண்ணிடக்கூடாது. எஸ், க்ரஷ்ஷு தான் யாக்கோபுக்கு. ஆனால் அவர் வந்து உண்மையான லவ் இருந்துச்சு, அதனால் அவர் ப்ரொசீட் பண்ணார். ஸோ உண்மையான லவ் இருந்தால் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாம். உங்களால் 14 வருஷம் யாக்கோபு கஷ்டப்பட்டார். அந்த ஒரு அன்பு, நான் நேசம் வச்சுட்டேன், நான் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணுக்காக. அதுவும் அவர் ஒர்த்தா இல்லையா, இது பெட்டராக எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தள்ளி போகாமல், அப்படி தள்ளி போயிருந்தால் அது லவ்வே கிடையாது. ஓகேயா? ஸோ அப்படி தள்ளி போகாமல் ஒரிஜினல் லவ் இருந்ததுனால
அவர் அதை பெருசாக நினைக்கல. அவர் வந்து ஒர்க் பண்ணார், அதே மாதிரியே மேரேஜ் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைய காலத்துலேயும் நம்ம எப்படிலாம் லவ் பண்ணணும், எப்போ லவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். கர்த்தருடைய சித்தம் அறிந்து பேரண்ட்ஸோட சம்மதத்தோட எல்லாரோட சம்மதத்தோட தான் நம்ம பண்ணுமே தவிர, நான் ஓடி போய் நான் பல தடைகளையும் தாண்டி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் ஆவிக்குரிய ரீதியில் வளர்கிறதுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். எஸ், ஃபெய்த்ஃபுல் காட் மினிஸ்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமென்.